தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகை மீதான எதிர்பார்ப்புகள் குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். இதை முதல்ல பொங்கல் பரிசுனே சொல்லக்கூடாது. பொங்கல் பரிசுன்னு சொல்றதை விட இதை ஒரு சீதனமா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சீதனமா கொடுக்கறது பச்சரிசி, பொங்கல், கரும்பு இது எல்லாமே கொஞ்சம் தரம் வாய்ந்ததா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. சீதனமான பொருள் அப்படிங்கும் போது, ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே பிறந்த வீட்டு சீதனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்ம பாரம்பரியமா பழகிட்டு இருக்கிற ஒண்ணு. பிறந்த வீட்டுல இல்லாத மக்கள் கூட, ஏழை எளிய மக்கள் கூட தன்னுடைய பிறந்த வீட்டு மக்களுக்கு சீதனமா பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம காலங்காலம் தொட்டு பழகிட்டு வர்ற ஒரு ஒரு பாரம்பரியமான விஷயம். அந்த பாரம்பரியமான ஒரு விஷயத்த கொஞ்சம் தரம் வாய்ந்ததா கொடுக்கும்போது மக்கள் இன்னும் ரொம்ப வரவேற்பாங்க. பொங்கல் பரிசு தராங்க, கொஞ்சம் குவான்டிட்டியா கொடுக்கலாம். நல்லா அரிசி பருப்பு எல்லாமே தராங்க, வெள்ளக்கட்டி எல்லாம் தராங்க. கொஞ்சம் நல்லா குவான்டிட்டியா கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொகையும் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மாசம் மாசம். அதிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். மகளிர் பெண்கள் அப்படின்றத பார்க்கையில கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய செலவு இருக்கும். அதனால கொஞ்சம் கூட்டி தரலான்னு நான் சொல்றேன். முக்கியமா பச்சரிசி, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி எல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஆனா கரும்பு டோட்டல் வேஸ்ட் தான். அது கரும்பு அதை பயன்படுத்தி இதை யாரும் ஏதோ பயன்படுத்திக்கிறாங்க. கரும்பு கொடுக்கறது டோட்டல் வேஸ்ட் ஆயிடுது. கரும்பு பாத்தீங்கன்னா அது அது சின்ன பசங்க கூட சாப்பிட முடிய மாட்டேது. வாங்கி அது கொடுக்குறோம்னு சொல்லி வாங்கி வீட்டுல தான் வச்சுக்கிறோம், அது வேஸ்ட். ரெண்டாவது பொங்கல் பரிசு தொகைன்னு மக்களோட எதிர்பார்ப்பு பொதுவா என்னன்னா விலைவாசி எல்லாம் கூடுறதுனால ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அரிசி, வெல்லம், கிஸ்மிஸ், முந்திரி, பருப்பு, ஜீனி, கரும்பு எல்லாமே கொடுக்குறாங்க. உதவித்தொகை 3000 5000 கொடுத்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஏழையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொடுத்தா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் 5000 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க? இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு அந்த மாதிரி விலைவாசியெல்லாம் நிறைய விற்கிது. அதனால கொடுத்தா எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் சிவகங்கை மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.